யாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தீபத்தின் மொழியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. தீபத்தின் மொழியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட, தீபத்தின் மொழியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. நல்வாழ்வின் தீபங்களால் இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நல்வாழ்வின் தேவைகளை நிதம் நல்லோர்க்கு இயேசு தந்திடுவார். அவரில் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியில் நிறைந்திடுமே. அவரில் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியில் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பாளே, இன்று நாம் தீப திருநாளை கொண்டாடுகின்றோம். ஆகவே நம்முடைய சகோதரர்களுக்காக மன்றாடுவோம். இறைவன் அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாக திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். திருப்பலியில் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு நம்முடைய பலவீனங்கள் குற்றங்களை ஏற்று ஆண்டுடைய இரக்கத்தை மன்னிப்பையும் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் வார்த்தையால் நம்பிக்கையாளன் இதயங்களை ஒளிர்விக்கின்றேன். இவ்வுலகிலும் திருமகனை உடனிருப்பின் அடையாளங்களால் நாங்கள் நிகழும் பொருட்டு அவர் வாக்களித்ததை போன்ற எங்கள் உள்ளங்களை புதுப்பித்து வழி நடத்துகின்றேன். உமது உண்மையும் நிறை உன்னை நோக்கி எங்களை வழிநடத்த எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 20 முதல் 25 வரை உள்ள இறை வார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஆபிரகாம் ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார். கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது அவரை மட்டும் குறிக்கவில்லை, நம்மையும் குறிக்கின்றது. இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் லூக்கா 1 69 75 முடிய உள்ள இறை வார்த்தைகள். தம் மக்களை தேடி வந்த ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த ஆண்டவரை போற்றுவோம். தாம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். பல்லவி. தம் மக்களை தேடி வந்த ஆண்டவரை போற்றுவோம். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். பல்லவி. தம் மக்களை தேடி வந்த ஆண்டவரை போற்றுவோம். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். பல்லவி. தம் மக்களை தேடி வந்த ஆண்டவரை போற்றுவோம். தம் மக்களை தேடி வந்த ஆண்டவரை போற்றுவோம். Alleluia, 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 அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராக பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியது யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பொருளாசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாக இருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுள் ஒருவர் அவர்களுக்கு அவர் ஓர் ஓமையை சொன்னார். செல்வராக இருந்த ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று சொன்னான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியங்களையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நஞ்சே, உனக்கு பல்லாண்டுகள் வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடி, மகிழ்ச்சியில் இரு, திளைத்திடு என சொல்லுவேன் என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்று இரவே உன் உயிரை உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையதாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய், தமக்கு முன்னிலை செல்பவராய் இருந்தவர் இத்தகையவரே. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய நாட்டு மக்கள் தீபாவளி விழாவை கொண்டாடுகின்றார்கள். ஒளி விழா. இருள் மறைந்து ஒளி பிறந்தது. அரக்கன் என்ற தீமை அழிந்து மக்களுக்கு விடுதலை கிடைத்தது. இந்த அரக்கன் அன்று யாராக இருந்தாலும் பாவத்தின் நிழல், பாவத்தின் ஆட்சி, தீமையினுடைய கொடுமை, இவையிலிருந்து மக்கள் விடுபட்டதன் மகிழ்ச்சியாக இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் தாம் பாடுகள், மரணம், உயிர் பின்ன நிகழ்ச்சியின் வழியாக உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருந்த சாத்தானின் ஆட்சியை அவர் அழித்தார். அழகியனுடைய ஆட்சியை அழித்து அருள் வாழ்வை உலகிற்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தான் உலகிற்கு ஒளி. அவர் கொண்டு வந்த அந்த ஒளியின் சுதந்திர விழாவைத்தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவருடைய அருள் நாம் எல்லோரும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். பாவ இருள் நீங்கி அருள் ஒளி ஏற்றப்பட்டு ஒவ்வொரு நாளும் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து சாமி இந்த சுதந்திரத்தை நமக்கு வாங்கி கொடுத்தவர். ஆகவே அவர்தான் உலகின் ஒளி. நம் எல்லோரையும் அந்த ஒளியிலே சேர்த்திருக்கின்றார். நம் எல்லோரையும் பார்த்து, நீங்கள் உலகிற்கு ஒளி என்றார். ஒளியேற்றப்பட்டவர்கள், பாவத்திலிருந்து விடுபட்டவர்கள், அருள் பெற்றவர்கள், அருள் ஒளியாக நாம் எல்லோரும் இருக்கின்றோம். ஆண்டவருடைய அந்த அருள் ஒளி நம்ம சூழ்ந்திருக்கின்ற சகோதர சகோதரர்கள் எல்லார் உள்ளத்திலும் இந்த ஒளி இருக்கவும், அருள் அழிந்து போகவும் இந்த பலிப்பு சிலை மன்றாடுவோம். ஒளியும் மலரும் தீபமும் உணர்வு பொங்கும் வாழ்க்கையும். ஒளியும் மலரும் தீபமும்
உணர்வு பொங்கும் வாழ்க்கையும் ஏனைய கண்ணீர் வெள்ளமும் ஏழை எனது உள்ளமும் ஏற்றுக்கொள்ளும் இறைவனே ஏற்றுக்கொள்ளும் இறைவனே இதயம் நிறைந்த என்னையே நான் அழைக்கின்றேன் அழகு பொழியும் படைப்புகள் அனைத்தையும் நான் தருகின்றேன். அன்பானவர்களே, உங்களிடம் என்னிடமான இப்பழி எல்லாம் உள்ள தந்தையாகிறவனு கேட்டதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இன்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்புடனும் இறைப்பற்றுடனும் பீடத்தின் மீது வைக்கப்பட்டுள்ள காணிக்கைகளை கண்ணோக்கியல் உம்மை வேண்டுகின்றோ. இப்பலியின் ஆற்றலால் உமது ஒளியின் சுடர் உலகை நிரப்ப செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பகலை ஆளும் பெரும் சுடராக கதிரவனையும் இருளில் ஒளித்தர நிலவையும் விண்மீன்களையும் நீ தொடக்கத்தில் படைத்தீர். காலம் நிறைவுற்ற போது உலகின் ஒளியாக திகழ ஒரே திருமகனை அனுப்பினீர். பாவ இருள், அலகை, சாவு ஆகியவற்றின் ஆதிக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து உமது வியப்புக்குரிய ஒளிக்கு அழைத்துள்ளீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிறுகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறுகளுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துள்ளனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை
தூய் ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகு எங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோம். இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற சிலுவை அருளப்ப ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவப்படுப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருணருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாகும். நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கினேன் என்றும் திருத்துறலுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டுடைய அமைதி அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒரு கிறிஸ்துவின் அமைதி அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். எளியோ நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாராய்.
நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாரா. நீரும் மழையும் முகிலா பூவும் கனியும் ஒளியா. நீரும் மழையும் முகிலா பூவும் கனியும் ஒளியா. உயிரும் உருவும் உம்மா வளரும் வாழ்வும் உம்மா. ஒளியே எழிலே வருக ஒளியே எழிலே வருக ஒளியாமிரையே வாரா. எளியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாமிரையே வாரா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நீர் ஊட்டம் அளித்தவர்களுக்கு நம்பிக்கை ஒளியை வழங்கி அருளும். அதனால் நிலைவாழின் மங்கா ஒளியை பகிர்ந்து கொள்ள எரியும் விளக்குகளோடு நாங்கள் தயாராயிருக்க அல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தையே மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஒளி நிறைந்த அருள் விளக்கு உன்னதத்தில் தோன்றியது. இருள் நிறைந்த மனிதருக்கு இன்ப ஒளி வழங்கியது. ஒளி நிறைந்த அருள் விளக்கு உன்னதத்தில் தோன்றியது. இருள் நிறைந்த மனிதருக்கு இன்ப ஒளி வழங்கியது. இலை மறைத்த கனி போல இறைவனிடம் நிலவியது. அலை நிறைந்த கடல் மேலே அமைதியென உலவியது. இலை மறைத்த கனி போல இறைவனிடம் நிலவியது. அலை நிறைந்த கடல் மேலே அமைதியென உலவியது. ஒளி நிறைந்த அருள் விளக்கு உன்னதத்தில் தோன்றியது. இருள் நிறைந்த மனிதருக்கு இன்ப ஒளி வழங்கியது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும்
புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.